ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தொக்கு தான் பண்ண போகிறோம். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது தொக்கு பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கோங்க. இது கூடவே மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்திக்கோங்க. மிளகாய் கொஞ்சம் வரமிளகாய் அதிகமாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த முருங்கைக்கீரையை இந்த எண்ணெயில் சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, அதாவது பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுன்னு வதக்கக்கூடாது. முருங்கைக்கீரை எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸ்லோவாக தான் வதங்கும். இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. நான் 2 டைம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த இந்த பொருட்களை ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரை இது கூட சேர்த்திட்டு புளி நல்லா புளிப்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஊற வச்சும் தண்ணி சேர்த்திக்கலாம், இப்படியும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் விட்டு மறுபடியும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இது கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்குன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்கீரை தொக்குக்கு பூண்டு கொஞ்சம் ஒளிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. அதை முதல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும். இது இன்னும் நல்லா வற்றி நல்லா சுண்டி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேன் வச்சுக்கிட்டிங்கன்னா அடியில் ஒட்டாமல் வரும், ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகி எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு சூப்பராக திக்காக வரும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் தொக்குங்கிறது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் இது. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் நிறையா விட்டு பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம ஒரு 10 டேஸ் கூட நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.